ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 எபிசோட் 74 விக்டர் அண்ட் லூசர். ஸோ இந்த அனிமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, அதாவது இந்த சீரீஸில் இருக்கிற அனிமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் பாக்கி இருக்குது. ஸோ ஹண்டர் எக்ஸ் ஹண்டருக்கு நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்குறீங்க. அண்ட் அதே மாதிரி 7 Deadly Sins மூவிக்குமே நீங்கள் நல்ல வரவேற்பை கொடுப்பீங்கன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா இந்த அனிமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரே எபிசோடு தான் பாக்கி இருக்குதுல்ல. இது முடிஞ்சதுக்கப்புறம் 7 Deadly Sinsோட ஒரு மூவி எடுத்து போகலான்னு இருக்கிறேன். அண்ட் அதையுமே எப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் 7 Deadly Sins போடலாமா இல்லை வேற ஒரு அனிமே போடலாமா அப்படிங்கிறதையும் அதையே எப்படி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, வளவன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கெந்த்ரு என்னதான் அடி அடித்தாலுமே கான் விட்டு கொடுக்காம அவனோட நம்பிக்கையில் அவன் நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஃபஸ்ட்டு இவனை தோக்கடிக்கணும்னா இவனோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் இல்லாமல் இவனோட மென்டல் எபிலிட்டிஸை தான் தோக்கடிக்கணும். ஏன்னா இவனோட வில் பவர்னால தான் இவ்வளோ நேரம் நிற்கிறான். இவனோட வில் பவரை உடச்சி இவனோட கான்ஃபிடென்ஸையும் உடச்சா தான் நான் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். அப்படின்னா இவன் எதிர்த்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் இவனை அடிக்க போகிறேன் அப்படின்னு கெந்த்ரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டாக் பண்ண அவனுக்கு கிட்ட போயிட்டு இருக்கிறான் பாருங்க. அண்ட் நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அடி வாங்கி அவனுமே பேக் அடிச்சிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ என்னை தோக்கடிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன நீ சண்டை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானுமே ரொம்பவே தைரியம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆன் பண்ணுறதெல்லாமே பார்த்தா கெந்த்ருக்கு கடுப்பேறிக்கிட்டு இருக்குது. கையை பிடிச்சி ஓங்கி வயிற்றுல ஒரு குத்துறான் பாருங்க. அந்த சமயத்திலே கானுக்கு பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து பொலன்னு ரத்தம் வந்துருச்சு. ஆண்டா இதோட அவ்வளோதான், நீ முடிஞ்சிட்ட, என்னாச்சு உனக்கு, சும்மா வயிற்றுல ஒரு குத்து விட்ட சாதாரணமா, அதுக்கு எப்படி படுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரு கேட்டுட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பேற்பட்ட அடியை வாங்கினதுக்கு அப்புறமுமே கான் அந்த இடத்துல தைரியமாக எந்திரிச்சு நிற்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கெந்த்ரு அடிக்க வரும்போது அவன் எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட அடி வாங்கியுமே கான் விட்டு கொடுக்காம அவன் சண்டை போட துணிச்சுக்கிட்டே இருக்கிறான். பட் இருந்தாலுமே அவங்களோட பிளான் படி செயல்படணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக கானோட கையை பிடிச்சிருக்கிற கெந்த்ரோட கையை அவன் தட்டி விட்டுட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவன் என்ன இந்த ஓட்ட ஓடிட்டு இருக்கிறான், இவன் இந்த மாதிரி எந்திரிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, என்னன்னா கடைசி அவனை அடிச்சு அடி கன்ஃபார்மாக மரணடியாக தான் இருக்கும், இதுக்கு மேலே இவனால் எந்திரிக்க முடியாது. அப்படின்னா இவன் அவனோட கியோவை யூஸ் பண்ணி தான் என்னோட அடியிலிருந்து தப்பிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெந்த்ரு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க பிளான் பண்ண மாதிரி. ஸோ கிலோவை பார்த்தீங்கன்னா அந்த யோயோ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இப்போ நான் உன்னோட கையை வச்சு பிடிக்கிறேன், ஸோ நான் என்னோட கியோவை வச்சு உன் கையை பிடிச்சா நீ எந்த அளவுக்கு ஃபீலிங் பண்ணுறேன்னு அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஸ்கி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2வது தடவை அதே தடவை விட்டுட்டு பிடிக்கும்போது இப்போ ஏதாவது உனக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு பிஸ்கி கேட்டுட்டு இருக்கிறா. நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை என்னோட கையை கியோ யூஸ் பண்ணி பிடிச்சப்போ 2nd தடவை விட ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது, அப்படின்னா நீங்கள் கியோவை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கான் சொல்கிறான். கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ உன்னால் கியோவை எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பேச முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் எப்போ அவனோட 2 கையை யூஸ் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ண வரானோ அந்த சமயம் தான் உனக்கு சரியான ஓப்பனிங்க. அண்ட் அவனை நீ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி ஒரு ஐடியா கொடுக்குறான். அண்ட் நம்ம கடுப்பான கெந்த்ருமே பார்த்தீங்கன்னா அவனோட 2 கையிலுமே அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணுறான். கான், நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்ன பையனாக இருக்கிறேன், ஆனால் உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அது எரிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னோட எதிர்காலத்தை நீ இப்போவே தொலைச்சிடாத, ஏன்னா இப்போ என் கையில் அந்த அளவுக்கு வெறி கொண்ட பவர்ஸ் இருக்குது. என் பவர்ஸ் கையில் நீ மாட்டினா நீ சிக்கி சின்ன பையன் ஆயிடுவ. அதனால் நீ மரியாதையை என்கிட்ட அந்த டீலிங் முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இரு, எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீலிங் போட்டுட்டு இருக்கிறான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கான் சும்மா விடுவானா, அவன் இந்த கேமுக்கு என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கிறான், மரியாதை இந்த டீலிங்கை அக்செப்ட் பண்ணிக்க, இல்லைனா எனக்கு கடுப்பாயிருந்தா பிடிப்பேல அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரு மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் பிஸ்கி இங்கே ட்ரைனிங் கொடுத்துருப்பா. ஆனால் இங்கே கானுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக யோசிச்சிருப்பான். அதாவது அவனுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும்ல, தன்னோட அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த கேமில் அவன் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படின்றதுக்கு ஒரே காரணம் இவங்க கூட 1 vs 1 போட்டி போடணும். இவங்க பிளானிங்கை விட்டுட்டு கான் பார்த்தீங்கன்னா சண்டை போட துணிச்சிட்டான். நீ என் கூட டீலிங் பண்ணோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீ என் கூட சண்டை போட்டாகணும், அதுக்கப்புறமா தான் நீ என் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க முடியும் அப்படின்னு கான் இந்த இடத்துல ரொம்பவே தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறான். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது. நீ உன்னோட ரா பவர் வச்சு அட்டாக் பண்ணலாலுமே என்னோட ரா பவருக்கு முன்னாடி அதெல்லாமே எதுவுமே ஆகாது. நீ உன்னோட கியோவை பயன்படுத்திக்க, என்ன மிஞ்சி போனால் ஒரு பாட்டை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு பாட்டை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவியா. அண்ட் அதை 2யுமே ஒரே கையில் பயன்படுத்தி பாரு, நீ 2யுமே மிஸ் பண்ணிடுவேன். ஏன்னா உன்னோட ஒரு கையை வெடிக்க வைக்க போகிறேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட காலை வெடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு கான் 2 கையுமே பிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கெந்த்ருவுக்கு அப்படியே ஒரு நிலத்தண்டமாடுற மாதிரி அவனுக்கு மைண்டுக்குள்ளே எல்லாம் போயிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட மூஞ்சிலிருந்து பார்த்தீங்கன்னா பொலன்னு ரத்தம் வந்துருச்சு. என்னாச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நடந்தது, நான் அவனோட கையை வெடிக்க வைக்க தானே பார்த்தேன், அவனோட கையுமே வெடிச்சிருச்சு, ஆனால் இப்போ இந்த சமயத்தில் எனக்கு என்ன மாதிரி கிருகிருன்னு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கான் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தை பயன்படுத்தி, அதாவது அவன் தன்னோட ஒரு கையவே இழந்து அவன் பார்த்தீங்கன்னா அந்த கியோவை அவனோட காலுக்கு பயன்படுத்தி கெந்த்ரோட பவுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடி வச்சிருக்கிறான். அவனுக்கே தெரியாமல் இவனை பைத்தியக்காரனாக இருப்பான்ட்டு இருக்குது. தன்னோட கையுமே பயன்படுத்தி அவன் என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு கையுமே இல்லை, இருந்தாலும்
இருந்தாலுமே அவங்ககிட்ட இன்னொரு பக்கம் கை இருக்குது, அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்காது அந்த கையில் அப்படின்னா இது எனக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரு யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் கான் அடிச்ச ஒரு அடியில் அவனால் இப்போ எந்திரிக்க கூட முடியல. ஏன்னா அவனே தடுமாறி அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா இப்போ கெந்த்ரோட ஸ்டேட்டஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே கானுக்கு புரிஞ்சிருச்சு. எப்போ அவன் ஒரே கையில் அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணுறானோ அவனால் ஸ்டேபிளாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் அவன் 2 கையில் அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது கெந்த்ருவால் அவனோட பவர்ஸ் வச்சு அவனோட பாடியை காப்பாற்ற முடியாது. அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் கான் இந்த இடத்துல நம்ம கெந்த்ரு போட்டு ஒரே அடியை பிறந்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கையை அப்படியே வெடிச்சிருக்குதுல்ல, அந்த சமயத்தினால இவனுக்கு வலி பார்த்தீங்கன்னா அப்படியே உயிர் போகிற அளவுக்கு வலிக்குது. இவன் என்ன பைத்தியக்காரனா இருப்பான்ட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் இந்த அளவுக்கு அடிக்க வரானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கெந்த்ருவுமே பார்த்தீங்கன்னா வாயை பிளந்துட்டு இருக்கிறான். என்னாச்சு இப்போது என் கூட சண்டை போட வரையா? ஏன்னா இப்போ தான் நான் உங்ககிட்ட பிளான் படி நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீமை சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ தான் கான் பார்த்தீங்கன்னா டீம் பிளானிங்கே வரான். இவனும் பைத்தியக்காரனா இருப்பானாட்டு இருக்குது. இவனும் மனுஷனா இல்லை மிருகமோ, ஒரு கை இழந்ததுக்கப்புறமும் என் கூட இப்படி சண்டை போட வரா அப்படின்னு கெந்த்ரு யோசிச்சுட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் கான் அவனோட புக்கில் இருந்து ஒரு கார்டை வந்து வெளியே எடுக்கிறான் பாருங்க. என்ன கெந்த்ரு, இதோட உன் கதை முடிய போகுது. இந்த கார்டில் இருக்கிற ஒரு ஐட்டம் வெளியே வந்துச்சுன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிரும். ஒழுங்காக டீலிங் முடிச்சுட்டு போறியா இல்லை மறுபடியுமே சண்டை போட்டு பார்த்துக்கலாமா அப்படின்னு கான் கேட்டுட்டு இருக்கிறான். சரி நான் அந்த டீலிங் ஒத்துக்கிறேன், பட் இருந்தாலுமே எனக்கு இந்த கார்டை மட்டும் விட்டுரு, மர எல்லா கார்டையுமே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கெந்த்ரு சொல்கிறான். எந்த கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கான் போய் அப்பாவையே பார்க்கும்போது கானோட கழுத்துலேயே பார்த்தீங்கன்னா அவனோட அட்டாக் யூஸ் பண்ணி அவனால் பேச முடியாத மாதிரி பண்ணிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட கழுத்துக்கு பின்பகுதியில் அடிக்க போயிட்டு இருக்கும்போது அவனோட கியோவை பயன்படுத்தி அவன் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் அவனோட ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டான். இவன் என்னது, நான் இவனை இந்த அடி அடிச்சதுக்கு அப்புறமா அவனோட கியோவை பயன்படுத்தி அவன் அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். பட் இருந்தாலுமே என்ன, அந்த கார்டு அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவனால் இப்போ புக்கும் சொல்ல முடியாது, கெயினும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம கான் பயன்படுத்திட்டான். கெந்த்ரு நீ பண்ணதுலேயே இதுதான் ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டில் இருக்கிறது ஒரு கேசலின், அதாவது ஒரு வெடிபொருள். அந்த வெடிபொருளை நம்ம கெந்த்ரு மேலே போட்டதுக்கப்புறம் ஸோ ஆக்சுவலி இவன் தான் பாம்பராச்சு. வெடிபொருள் இவன் மேலே இன்னும் இருக்கும்போது அது இன்னும் இவன் மேலே தான் பார்த்தீங்கன்னா தீப்பொறி உண்டாக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கே இது பெரிய ஆபத்தாக போயிடும். உன் டீமோட சேர்ந்து நல்லாவே பிளான் போட்டிருக்கிற, பட் இருந்தாலுமே என்னால் லிட்டில் ஃப்ளவர் இப்போ பயன்படுத்த முடியலன்னு என்ன, உன் மேலே நான் பாம் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த பாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் உன்னை தொட்டாலே போதும், அந்த ட்ரிகர் ஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் அதே சமயத்தில் அது லிட்டில் ஃப்ளவரோட ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம கெந்த்ரு பார்த்தீங்கன்னா அவன் கிட்டே போயிட்டு இருக்கிறான். ஆனால் கான் சும்மா விட்டுருவானா, சைலண்ட்டாக ஒரு காலை பின்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான். முதல்ல ரென்னை பயன்படுத்து, அதுக்கப்புறம் கேன், அதுக்கப்புறம் ஸ்டோன் பேப்பர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவரை திரட்டி அதே பவரை பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்டில் ஒரு பவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. எதை கெந்த்ரு அடிக்கல, அங்கே கீழே இருக்கிற தரை அடிக்கிறான். தரை அடிச்சதுக்கப்புறம் இவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்களே ஒரு ட்ராப்பு, அதில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே விழுகிறாங்க. இவனுமே சேர்ந்து விழுகிறான். இவன் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கெந்த்ருக்கும் குழப்பமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவனாலே வெளியே போக முடியாது அப்படின்னு கெந்த்ரு யோசிச்சுட்டு இருக்கும்போது கானை பார்க்கும்போது கானை காணோம், எங்கடா போனா அப்படின்னு பார்க்கும்போது அவன் வேற ஒரு கொக்கைக்குள்ளே போயிட்டு கெந்த்ரு இப்போ நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை தூக்கி போடுற பாருங்க. ஆக்சுவலி புக்கில் இருக்கிற ஒரு கார்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே வெளியே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஒரிஜினல் பொருளாகவே மாறிடும், அதாவது கெயின் ஆக்கப்பட்டு அது பொருள் உண்மையாக வெளியே வந்துடும்ல. அண்ட் அதே மாதிரி தான் பிஸ்கி ஒரு பெரிய பாறை உருட்டி வச்சிருப்பால, அந்த பெரிய பாறையை இவங்க கார்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்துருக்காங்க. அந்த பாறை பார்த்தீங்கன்னா கெந்த்ருவை மேலே எப்படி பார்த்தீங்கன்னா நசுக்குது. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கெந்த்ரு அந்த இடத்துல இருந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டான். கான் கிட்ட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் ஆடினாலே இவன் தோற்றுருவான், இவன் செத்துருவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கெந்த்ரு அந்த அட்டாக் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த தடவை நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான். இப்போ பாரு ஸ்டோன் பேப்பர் ராக் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும்போது இல்லை வேணா விட்டு நான் இந்த தடவை சரணடைஞ்சிடறேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு கெந்த்ரு பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடி விட்டுட்டான். ஸோ ஒரு கையோட பார்த்தீங்கன்னா இந்த சண்டை வந்து முடிக்கப்பட்டது. இப்போது நான் உனக்கு வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்பவே நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். சீன் கட் பண்ணால் அந்த இடத்துல கெந்த்ரு நல்ல வெளிச்சமான ஒரு இடத்துல இருக்கிறான். என்னன்னு பார்த்தா பிஸ்கி கிலுவா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இவங்க 3 பேருமே கட்டி போட்டுட்டாங்க. சரி இப்போ நம்ம இவங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறோம், பட் இருந்தாலுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு பிரீத் ஆஃப் ஏஞ்சல் அந்த பவரை பயன்படுத்தி எப்படியாவது பராவை மட்டும் காப்பாற்றுங்க, ஏன்னா அவனோட நிலைமை ரொம்பவே முடியாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை, உன்னோட புக்கில் இருக்கிற கார்டையுமே நாங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா சொல்கிறான். சரி என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு அவனை ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கெந்த்ரு சொல்கிறா பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் பிரீத் ஆஃப் ஆர்க் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்தி அந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா வெளியே வருது. வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த ஏஞ்சல் கேட்டுட்டு இருக்குது. என் ஃப்ரெண்டோட கையை அப்புறம் அவனை ஃபுல்லாக ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா சொல்கிறா பாருங்க. இவ்வளவு தானா, இது ரொம்பவே ஈஸியான விஷயம், இப்போவே உங்கள் ஃப்ரெண்டு நான் ஹீல் பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு விடுத்து பாருங்க. அந்த மூச்சு கத்துலேயே நம்ம கானோட இழந்த கையை அப்புறம் அவனோட அடிப்பட்ட கை எல்லாமே ஃபுல்லாக சரியாயிருச்சு. அவனுமே ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டான். நான் ஹீல் ஆகிட்டேன் ரொம்பவே சந்தோஷமாக கான் குதிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு. சரி இப்போ நம்ம இவங்களை ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி வந்து ஒரு கால் எடுக்கிறா பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் பராவையுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஹீல் பண்ணிட்டாங்க. அதாவது அவன் நண்பனுக்கு ரொம்பவே அடிபட்டுருக்கும்ல, அந்த ஒரு காரணத்தால் அவங்களையுமே பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கான் டீம் கிட்ட ஏற்கனவே 6 ஆர்கேஞ்சல் கார்டு இருக்குது. அதாவது அவங்க க்ளோன் கார்டை பயன்படுத்தி நிறைய ஆர்கேஞ்சல் கார்டை இவங்க 6 மாதிரி வச்சிருந்துருக்காங்க. அண்ட் மறுபடியும் அந்த கார்டை பயன்படுத்தி இவங்க யூஸ் பண்ணும்போது எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப்
காப்பீஸ் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்குது, அதனால் இந்த கார்டு வந்து டெலீட் ஆகப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு பார்த்திங்கன்னா அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த கார்டு யாரோ நிறைய தடவை வவுச்சர்ஸ் பயன்படுத்தி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கார்டுமே டூப்ளிகேட் ஆகாமல் இது அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது வேறு யார் கொரைனுவை தான் இருக்கும். நம்ம கொரைனுவை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் கண்ணப்படி கணத்திருக்கிறக்குள்ள கொரைனு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் வந்துட்டான். ஒரு வழியாக நீங்கள் அவங்க 3 பேருமே பிடிச்சிட்டிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு இந்த கார்டு எல்லாமே கொடுத்துட்றேன். பட் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் இந்த பிரீத் ஆஃப் ஆர்கேஞ்சலை நீங்கள் இவங்க மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க 3 பேருமே மோசமானவங்க. இவங்க 3 பேரை ஹீல் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு அந்த கார்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரைனு சொல்லிட்டு இருக்கிறான். அவங்கள ஹீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, என்ன ஹீல் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு ஆர்கேஞ்சல் எடுத்தாங்க. நான் இவங்க 3 பேரத்தை விட மோசமானவங்க தெரியுமா? நான் ஒரு அசாசின். நான் எத்தனை பேர்த்த கொண்டிருக்கிறேன். இவங்க தப்பு பண்ணுறவங்கள தான் கொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. கையில் கிடச்சவனால கொல்லுவேன். அப்படின்னா என்ன பிரீத் ஆஃப் ஆர்கேஞ்சல் யூஸ் பண்ண மட்டும் விடுற அப்படின்னு கிலோ சொல்லிட்டு இருக்கிறான். அது வேற நீ வேற, ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு, அதனால தான் நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரைனு சொல்லிட்டு இருக்கிறான். இது ரொம்பவே தப்பு கொரைனு. ஏன்னா நம்ம வெறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மற்றவங்கள சாக விடக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ஒன்றா தான் இந்த முடிவு எடுத்துருக்கிறோம். நாங்கள் அவங்கள தோக்கடிச்சதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து அந்த பிரீத் ஆஃப் ஆர்கேஞ்சலை பயன்படுத்தி அவங்களுமே ஹீல் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சொந்தமாக எங்கள் டீம்லேயே முடிவெடுத்த காரணம் தான் இது. அதனால் நீ எங்களுக்கு எந்த ஒரு கார்டுமே தர தேவையில்லை. ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற கடைசி பிரீத் ஏஞ்சல் கார்டை நான் அவங்க மேலே பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா கிலோவோட கை குணமாகறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே குணமாகறதுக்காக கிலோவாட்ட கான் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா பரவாயில்ல விடு நண்பா, நான் என் கை சாதனமாகவே குணப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்போ ஒரிஜினல் பிரீத் ஏஞ்சல் கார்டை நீ அவங்க மேலே பயன்படுத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு கொரைனு கத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன் மேலே இதை பயன்படுத்தாத, கெந்துரு தான் அடிபட்டு இருக்குது, அதனால் நீ அவனை காப்பாற்று அப்படின்னு இந்த இடத்துல பராமே சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கெத்துருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டான். நீங்கள் பண்ணுறதுல கொஞ்சமே பைத்தியகரத்தனமாக இருக்குது. பட் இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ஒரு மேலே கஷ்டமாக இருக்குது. சரி இங்கே இருக்கிற எல்லா கடையுமே நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரைனு சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க, எல்லா கடையும் எங்களுக்கு தரீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் டீலிங் வச்சது 2 கடை தானே, பட் எதுக்காக எங்கிட்ட எல்லா கடையுமே தரீங்க அப்படிங்கும்போது ஸோ கேம் தான் கேன்சல் ஆயிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே ஜட்ஜுகிட்ட பேசினோம். அவங்க மிஸ்டர் பட்டேரா கிட்ட பேசி அவங்க டீமுக்கு 4 பில்லியன் வாங்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு கொரைனு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் எப்போ அந்த மாதிரி காசை வாங்க முடியும்? என்னமோ நீங்கள் ஜெயிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. கவலைப்படாதீங்க, நான் 1 பில்லியன் தான் வாங்கினேன். மீதி இருக்கிற பில்லியன் கார்டு யார் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான். அதனால் நீங்கள் இந்த கார்டு எல்லாமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரைனு சொல்லிட்டு இருக்கிறான். ஐயோ உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி அந்த இடத்துல கண் கலங்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா மீதி இருக்கிற கார்டு எல்லாமே, அதாவது இவங்க கிட்ட மொத்தமாக 72 கார்டு இருக்குதுல்ல, அந்த கார்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து மொத்தமாக 99 கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கிட்ட இருக்குது. அண்ட் நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கார்டையுமே வாங்கி அவனோட புக்குக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ 98, 99 அப்படின்னு சொல்லிட்டு 99 கார்டுமே பார்த்தீங்கன்னா அவனோட புக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டான். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஒரு பெரிய சத்தம் மாதிரி கேட்டுட்டு இருக்குது. அதாவது இந்த கேம்குள்ளே வரும்போது ஒரு பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பிளேயர் வந்து 99 கார்டுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 99வது கார்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 100வது கார்டை அக்செப்ட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த கார்டு வந்து வாங்குறதுக்காக ஒரு குவிஸ் மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த குவிஸில் மொத்தமாக 100 கேள்வி இருக்கும். நீங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ண 99 கார்டுலேருந்து தான் அந்த கேள்வியே கேட்பாங்க. அந்த கடைசி கார்டு, அதாவது 0வது கார்டு பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ இந்த குவிஸில் ஜெயிக்கிறாங்களோ அப்போ தான் இவங்களுக்கு அந்த ரூலர்ஸ் பிளஸிங் அப்படிங்கிற ஒரு 0வது கார்டு கிடைக்கும். அந்த கேமுக்காக இவங்க தயாராகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இவங்க இடத்துக்கே பார்த்தீங்கன்னா அக்கம்பெனி கார்டை பயன்படுத்தி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ இவங்க கிட்ட இருக்கிற கார்டை வாங்குறதுக்காக தான் இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடும் முடிக்கப்பட்டதே.